சரவம் நல்லாதாம்மா இருக்கான். நான் சொல்லிடுறேம்மா. வச்சிடுறேன். அம்மா உன்ன செல்வம் கிளம்ப, கடைக்கு லேட் ஆச்சு. இதே ட்ரெஸ் லைட் கலர்ல போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்? நீங்க சொன்ன உடனே நானும் பிடிக்கலன்னு சொல்லணுமா? என்னடா என்ன பண்றது? இப்பெல்லாம் உங்க எண்ணம் அப்படிதானே இருக்கு. அதுக்காக எங்க மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இல்லன்னு என்னால சொல்ல முடியாது. என்ன சொன்ன? உங்க மாமாவா? ஏன் விஜய் வர வர இவ்வளவு கோமா பேசுற? ஐயா சாமி, நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்களா வந்து பேச்சு கொடுத்துட்டு இப்ப ஏன் கோவப்படுறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? விஜய், நான் சாதாரணமா தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா நீ தான் அதை பேசி பெருசாக்கி அதை அப்படியே சண்டை ஆக்கிற. இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல நான் கோவக்காரி அகங்கார பிடிச்சுவங்கிற பேச்சு தான் வரும். இப்ப இந்த வீட்ல என்ன உன்னையும் தர வேற யாரு இருக்கா? அப்ப உன் கோபம் எல்லாம் என் மேல, அப்படித்தானே? ஆமாங்க, இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நான் அத பத்தில கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க சரியா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில. ஆனா இப்ப சொல்லு. இப்ப நான் மாறிட்டேன், அப்படித்தானே? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அவங்கள நான் சத்தம் போட்டது உனக்கு சாதமா பேசணுங்கிறக்கா இல்ல. அவங்க மேல தப்பு இருந்துச்சு, அதனாலதான் அவங்களை கண்டிச்சு பேசினேன். இப்ப நீ நடந்துக்கிறது தப்பாவும் இருக்கு, ரொம்ப அவசர புத்தியாவும் இருக்கு. அதனால உன்னையும் கண்டிச்சு பேசுறேன். அப்போ அவங்க பண்ணதெல்லாம் இரு விஜய், நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முதல்ல நான் பேசி முடிச்சிடறேன். இதுவரைக்கும் என் பக்கம் இருந்து எந்த மாற்றமும் இல்ல. எப்போ நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா உனக்கு சாதமா நான் பேசலைங்கிறத தப்புன்னு சொன்னா என்னால என்ன செய்ய முடியும்? உன் பக்கம் உள்ள தப்பையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ மொத்தத்துல எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்ல, அதானே சொல்ல வரீங்க? இப்படி பேசினா என்ன விஜய் செய்ய முடியும்? ஆமாங்க, உங்களுக்கு என்னதான் குத்த சொல்ல தெரியும். இந்த நிலைமையில பிடிவாதமா என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு வேலையும் பாத்துக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கஷ்டம் தான் விஜய், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். இந்த கஷ்டத்தை நீயா வீம்பா இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்க. ஏன் என்னைய பார்த்து இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல எங்க வீட்டாளுங்க பார்த்து சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் மேல உள்ள கோவத்துல நீ வீம்பா கஷ்டப்பட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்ப உன் கோபம் எல்லாமே தானே நீ வீட்டுல இருந்து கூட்டு வந்தது தானே? நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் விஜய், நீ கொஞ்ச நாள் தானே நீ வீட்டுல போய் இரு. உன் கோபம் எல்லாம் சரியான பிறகு திரும்பி வா. ஆமா, நீங்க வானா வரணும் போனா போனும் பாருங்க. என்ன விஜய், நான் அந்த இடத்துல சொன்னேன். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க விஜய், ஆத்திரமும் கோபமும் நிம்மதியை கெடுக்குமே தவிர வேற எதுக்கும் அது உபயோகப்பட போறதில்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பேசு. ஆமாங்க, நாங்க பிராக்டிகலா புரிஞ்சு பேசுறது தப்பு, அதுக்காக கோவப்பட்டாலும் தப்பு. அதையே நீங்க சொன்னா கரெக்ட், அப்படிதானே? அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் தான் அங்க சொல்லிட்டு வந்தாச்சுல, அதுக்கப்புறம் அங்க போனா நல்லா இருக்காது. இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு விஜய்,
கூட பிறந்த அக்கா வீட்டுக்கே போறதுக்கு சம்பிரதாயம் பாக்குறது. ஓகே விட்டு, நீ அங்க போலன்னு சொல்லிட்டேல, அப்ப நீ இங்க இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம். இங்க இருக்கிறவங்களோடயா கர்மம். வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் வீணா வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த லட்சணத்துல அவங்க உதவியை கேட்டுட்டாலும் விஜய் சும்மா இருங்க. அவங்க பேர்ல என்னதான் தப்பு இருந்தாலும் அது அப்படியே பூசி மொழிகிறங்க. சாரி விஜய், ரொம்ப 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 வாழ்க்கையில கஷ்டப்பட போறோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க பக்கம் நியாயம் சொல்ல வரல, அவங்க பக்கம் தப்பு இருக்கு. ஆனா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு நியாயமாகாது. எப்ப உன் மரமண்டல ஏற போகுதுன்னு தெரியல. ச்சே. டேய் ரமேஷ், என்னடா இதெல்லாம்? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப அந்த வாட்ச்மேன் போய் சண்டை போட்ட? உனக்கு யார் மேலடா கோவம்? எனக்கு இந்த உலகத்து மேல கோவம்டா. இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சிட்ட. நானே ஒரு கம்பெனில 10வது சம்பளத்துக்கு வேலை பார்த்து இந்த மேன்ஷன்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். 10வதுக்கு நீ வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையாடா? சாரிடா, சாரி. இனிமே என்னால உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. என்னால யாருக்குமே இனிமே தொந்தரவு வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு ஜாலியா இருக்க. என் அப்பா பிசினஸ் பண்ணட்டும், நீ இந்த மேன்ஷனை கட்டிட்டாளு. அவ பாட்டுக்கு இருக்கட்டும். நான் ஒரு வேஸ்டா. என் அப்பா கூட இருந்த உன்னாலதான் பிரச்சனைன்னாரு. இப்ப நீ என்னால பிரச்சனை வேண்டாம்டா. சாரி, சாரிடா. நான் ஒரு வேஸ்டா. என்னால தனியா வாழ முடியல, சொந்த கால்ல நிக்க முடியல. நான் யூஸ்லெஸ். நம்ம லவ் பண்ண எப்படி? பேசாம செத்து போயிடலாம். என்ன மாதிரி ஏதாவது டிசைட் பண்ணுண்டா. டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு எப்பனுக்கு இனிமே நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். டிசைட் பண்ண. மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். லீலா, குட் மார்னிங் சார். என்னம்மா லீலா, ஒரு வாரம் லீவ் வேணும் கேட்ட, அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்ட. அது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இல்ல சார், ஆனா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப அவர் வீட்ல தான் இருக்காரு. கூட என் மாமனாரும் இருக்காரு. புதுசா இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப நாள் லீவ் எடுக்கிறதும் சரியில்லை. அதான் உடனே வந்துட்டேன். ஓகேம்மா, உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு. ஓகே? தேங்க்யூ சார். என்ன சிவகுமார், பாத்தியா? பார்த்தேன் பார்த்துட்டு தான் வரேன். அம்மாவுக்கு அங்க இருப்பு கொள்ளலடா, அதான் கொடுத்த லீவை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏண்டா நம்ம லீவ் பத்தலாம் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்டுட்டு இருக்கோம். இவன் என்னடா போட்ட லீவ் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கா? என்ன காரணமா இருக்கும்? அதாவது தொழில் பக்தி கூடி போச்சுன்னு அர்த்தம். அதான் மேட்ரு. தொழில் பக்தி கூடி போல, பதி பக்தி குறைஞ்சு போச்சு. அதான் உண்மையான மேட்ரு. டேய், இதெல்லாம் ஈஸியா படிஞ்சிருண்டா. போற போக்குல ஒரு தட்டு தட்டணும்னு வச்சுக்க, சட்டுன்னு விழுந்துரும். உனக்கு என்னப்பா, நீ யாரு? எல்லாம் படிஞ்சிரும். டேய் என்ன? டேய் எங்க தட்டு விடுற நான் பார்க்கலாம். ஏன் இப்படி எல்லாம் புரணி பேசுறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். 2 தட்டு தட்டி தான் பாருங்களேன்.
நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவ்வளவுதானே? தட்டினா விழுந்துருவாளா? ஈஸியா மடங்கிடுவாளா? இவ புருஷன் மேல அது இருக்கா? இதெல்லாம் நானே உங்ககிட்ட விவரமா சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க? உங்க வைஃப கூட்டிட்டு வாங்க. நானும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட நீங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல வேண்டாம்? ஐ எம் சாரி மேடம். இல்ல சார், நான் உங்க வைஃப் கிட்ட பேசணும். பாவம் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க இருக்கீங்களான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? சார், பொம்பளைங்கள பொறுக்கிறதோ வேலைக்கு போறதோ அவ்வளவு பெரிய பாவம்மா. ஒருத்தி உங்க கண்ணு முன்னாடி வேலை பார்க்க வந்தா அவ மனசுல என்ன ஓடுது? அவளை தட்டுனா விழுந்துருவாளா? பேசாம அமைதியா போறீங்க? எல்லாருமே என்ன கிறுக்க மாதிரி ட்ரீட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு தான் கை கால் பாதிச்சுது, உங்களுக்கு காது போச்சா? ஸ்பீக்கர் அவுட்டா? எதையாவது பேசி தொலைங்க. எனக்குள்ள நானே பேசி பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. பேசுங்கப்பா. என்னடா பேசுறது? உன்ன மாதிரி ஆளுகிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலடா. எனக்கு மட்டும் இல்லடா, லீலாவுக்கும் புரியல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் அன்பா பேசுறதுக்கும் வந்தவங்க அத்தனை பேரையும் வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வரட்டி விட்ட. உனக்காக 4 நாள் லீவை போட்டுட்டு பணிவிட செய்யணும்னு லீலா நினைச்சிச்சு. கண்ணா பின்னான்னு பேசி அந்த பொண்ணையும் வரட்டி விட்ட. 4 நாளுக்கு அப்புறம் 5வது நாள் பழையபடி நான் நல்லபடி ஆகி டான்ஸ் ஆடுவேன்னு டாக்டர் சொன்னாரா? 4 நாள் கட்டிக்கிட்டவ நல்லவளா இருந்திருந்தா கடைசி வரைக்கும் கிட்ட இருந்து பணிவிட பண்ணுவா. ஏதோ டியூட்டி நர்ஸ் மாதிரி டைமுக்கு வந்து பிரியத்தை காட்டிட்டு இருக்கா. எல்லாரும் என் மேல என்ன இறக்கம் காட்டுறீங்களா? பிரியத்தை பிச்சை போற மாதிரி போடுறீங்களா? இத பாரியா பெருசு, என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல கண்டபடி ஆடாதீங்க. நல்லா இருக்காது. முடிவா சொல்லிட்டேன், அவ வேலைக்கு போக கூடாது. புரியுதா? அதான்டா ஆரம்பத்துல இருந்து உன் எண்ணம். அந்த பொண்ணை வேலைக்கு போக விடாம பண்றதுக்கு பண்ணாத டிராமாலாம் பண்ணி பயமுறுத்தல நீ அடிச்ச கூத்துல தாண்டா இந்த கதியில கிடக்குற. இன்னும் அவனுக்கு புத்தி வரல. இத பாரா, உன் மேல பிரியமா இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பெத்த கடமைக்கு நான் மட்டும் இருக்கிறேன். என்ன இங்க இருந்து போக வச்சிடாத. என்ன மிரட்டுறியா?
இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். நீ என்ன விட்டு வேணாலும் விலகி போ. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போ. அவன் எப்படி வேலைக்கு போறான்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ, மாணிக்க சார் இருக்காரா? அவர் பாத்ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம்? யூனியன்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. 5 நாள் 3 நாள்னு பேசிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு கேட்டு சொல்றீங்களா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க என்னங்க போன். ஒண்ணுமே புரியல, நீங்க பேசுங்க. ஹலோ, நான் முருகன் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்னாச்சு விஷயம்? ஸ்ட்ரைக்கு முடிவாயிடுச்சு சார். நாம கண்டிப்பா கலந்துட்டு தான் ஆகணும். அசோசியேஷன்ல வேற சொல்லிட்டாங்க சார். சரி, எத்தனை நாள் சொல்றாங்க? அநேகமா 3 நாள் இருக்கும் சார். பார்ட்டிங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிடுங்க. அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். வச்சுட்டுங்களா சார்? என்னங்க, யார் போன்ல? நாலுல இருந்து 3 நாள் லாரி ஸ்ட்ரைக்கா. அதுக்கேங்க நீங்க வருத்தப்படுறீங்க? என்ன சரோ, சிமெண்ட் கம்பெனிக்கே நாளைக்கு தான் முதல்ல ட்ரிப் ஓட்ட போறோம். எடுத்த எடுப்புலயே எப்படின்னா மனுஷனுக்கு சங்கடம் வராதா? என்னண்ணே, நாலுல இருந்து 3 நாள் லாரி ஸ்ட்ரைக்காண்டா. அப்படியா? என்னடா சாதாரணமா அப்படியாங்கிற? நாம என்ன பண்ண முடியும்? டேய், நாளைக்கு தான் முதல்ல சிமெண்ட் கம்பெனிக்கு ட்ரிப் ஓட்ட போறோம். இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்ட்ரைக்குன்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்காதா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பொய்யா சொல்றோம். ஸ்ட்ரைக்குன்றது நிஜம் தானே. என்ன செல்வம், உடம்பு எதுவும் சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? லீலாவை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. அவ வீட்டுல பிரச்சனைகள், மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஏண்டா, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த ரவி ஒரு பைத்தியக்காரன். அவன் பண்ற கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இல்லண்ணே, லீலாவுக்கு நான் உதவி பண்ண போய் தான் இவ்வளவு பிரச்சனைகள் அவ வீட்டுல. நான் பேசாம இருந்திருக்கணும் முதலையே. செல்வம், இதெல்லாம் தான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு இல்ல? மறுபடியும் இதே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். சரி, நான் கடை கிளம்புறேன். என்னவா உனக்கு? லீலாவோட பிரச்சனையை நினைச்சுதான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரோ. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? லீலா மேல செல்வம் நிஜமான அக்கறை வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம நம்மளாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிற குற்ற உணர்ச்சியும் இருக்கும் போல இருக்கு. இல்ல சரோ, லீலாக்கு வேலை வாங்கி கொடுத்ததுனால தானே நம்ம வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு. அப்ப எல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருந்தவன் இப்ப ஏதோ பெருசா பறி கொடுத்த மாதிரி இல்ல தெரியுதா? அத நினைச்சாதான் எனக்கும் சங்கடமா இருக்கு. இவனோட பிரச்சனையே தனியா இருக்கிறது தான். அருந்தத்தி இவனோட ஒழுங்கா இருந்து இவன் வாழ்க்கையும் செட்டிலா இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப என்ன சார் பண்றது? கூடிய சீக்கிரத்துல இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரத்துக்கு நாம தான் ஏற்பாடு பண்ணணுங்க. சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்படியே டெய்லி டேஸ்டா சமைச்சேன்னு வச்சுக்கங்க, கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு எக்கச்சக்கமா வெயிட் போட்டுருவேன். ஏன் வச்சு இப்படி நடந்துக்கிற?